வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். எவ்வளோ நாளாக நம்ம டிவிஎஸ் ரைடரில் எதிர்பார்த்துட்டு இருந்த, அது இல்லாமல் அந்த டிவிஎஸ் ரைடர் வெஹிக்கிளுக்கு ரொம்பவே தேவைப்பட்ட ஒரு அப்டேட்டை இப்போ ஃபைனலி அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த இடையில் இந்த புதுசாக வந்திருக்க டிவிஎஸ் ரைடர் 125 அந்த ஒரு புது வேரியண்ட் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ப்ரைஸிங் மாதிரி விஷயங்கள் எப்படி வருதுன்றதை இன்றைக்கி நம்ம இந்த இடையில் பார்ப்போம். பார்மடி சேனல்ஸ் தனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபன்னியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். சரி, ஃபஸ்ட்டு விஷயம், அந்த ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இவ்வளோ நாளாக நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த ஒரு ஏபிஎஸ். ஆமாம், இதோடைய காம்படிட்டர் வெஹிக்கல்ஸ்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு டிவிஎஸ் ரைடர் இருக்குது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, அதுக்கடுத்து நம்ம ஹோண்டாவுடைய CV 125 ஹார்னட் இருக்குது, அதுக்கடுத்து பஜாஜ் பல்சர் N125 இருக்குது. இது மாதிரி இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே அந்த ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்ஸ்னு வரும்போது இதுக்கு வந்து ஹெவியான காம்படிஷன் இருக்குது. அந்த எல்லா வெஹிக்கிள் கிட்டையும் பார்த்தோம்னா வச்சுங்களேன், காமனாக இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஏபிஎஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாக அதில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. அந்த ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாளாக நம்ம டிவிஎஸோட ரைடரில் வந்து கிடையவே கிடையாது. எல்லா ரிவ்யூலும் எல்லா கம்பேரிசன்லையும் நம்ம நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருப்போம். இதோடைய காம்படிட்டர்னு பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் ஏபிஎஸ் இருக்குது, அதான் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம டிவிஎஸ் ரைடர் கிட்ட சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இல்லை. இது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு, ஏபிஎஸ் கொடுக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் இவ்வளோ நாளாக அவங்க வந்து பண்ணாததை இப்போ ஃபைனலி பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு புதுசாக 2 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து SXC DD, இன்னொன்று வந்து TFT DD. இந்த DDன்ற வேரியண்ட்டாக தான் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த 2 DD வேரியண்ட்லையும் பார்த்தோன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது ஃப்ரண்ட்டில் 240mm டிஸ்கோட கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு போனஸாக இன்னொரு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பின்னாடியும் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுதுங்க. ஆமாங்க, ஃபஸ்ட் இன் டைமாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ரியர் டிஸ்க் பிரேக் கொடுத்த ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள். அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தான். முதல்ல இந்த KTMோட டியூக் 125 அது மாதிரி வெஹிக்கிள்ஸில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அதோடைய ப்ரைஸிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் வேறு. அது இப்போ இந்த வெஹிக்கிள் கிடையாது, அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஸ்டைல், ஃபீச்சர்ஸ் இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொடுத்து அது கூட இது மாதிரி டியூவல் டிஸ்க் பிரேக் செட்டப்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரைடர் 125 தான் இருக்கும். இப்போ பிரேக்கிங் விஷயத்தில் ரியலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் எடுத்து போயிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு டயர்ஸ்லையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷனுக்கான டயர்ஸ் கொடுக்குறாங்க வித் 17 இன்ச்சஸ்க்கான வீல். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கலர்ட் அலாய் வீல்ஸ். ஆமாம், உங்களுக்கு வீலும் கலர் பண்ணி வருது. ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸி ரெட் டைப்புன்னு நினைக்கிறேன், பின்னாடி வந்து நார்மல் பிளாக். அப்படின்றப்போ பார்க்குறதுக்கு அந்த ஒரு விஷயம் ஓகேவாக இருக்குது. பின்னாடி டயர்ஸோட சைஸ்ன்னு பார்த்தோன்னா பின்னாடி வந்து 110/80 செக்ஷனுக்கான டயர்ஸ் கொடுக்குறாங்க. 17 இன்ச்சஸ்க்கான வீல் தான். டயர்ஸ்லையும் இப்போ கொஞ்சம் ஒரு நல்ல அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றப்போ உங்களுக்கு ஓவரால் ரோட் கிரிப்பும் பெட்டராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங்லேயும் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்கன்றப்ப ரியலி உங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி அப்கிரேடுன்றது இந்த ஒரு டைமில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்ஸோடைய அந்த ஒரு ப்ரைஸிங் பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த SXC DD வேரியண்ட்டுன்னு பார்த்தோன்னா டுவல் டிஸ்க் பிரேக் வந்துடும், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்துடும். அதுக்கடுத்து மற்ற விஷயங்கள் டிவிஎஸ் ரைடரில் இருக்கிற அந்த ஒரு காமனான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு பூஸ்டர் மோடு, GTT, IGO அசிஸ்ட் அது மாதிரி விஷயங்கள். இந்த ஒரு வேரியண்ட்டோட அந்த ஒரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 93,800 கிட்ட வரைக்கும் வருது. இது வந்து இந்த ஏபிஎஸ் மாடலில் பேஸ் வேரியன்ட் மாதிரி. இதில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ரிவர்ஸ் இன்க்ளைன்டு LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சர் டைப்பு கொடுப்பாங்க. இதுலேயும் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, மொபைல் ஃபோன், GPS அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருவாங்க. பட் என்ன TFT கிடையாது. அதுக்கடுத்துன்னு பார்க்க போகிறது TFT வேரியன்ட். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அதுலேருந்து அதே சேம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காப்பி ஆகும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் சேஞ்சு. அதுன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 95,600 கிட்ட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்ன்றது வருது. ன்றப்ப ரியலி ப்ரைஸிங் விஷயத்துலையும் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரீசனபிள் ரேஞ்சில் தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் பிரேக்கிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறோன்றப்ப ரியலி நல்ல ஒரு ப்ரைஸிங்காகவே இந்த ஒரு வெஹிக்கிள் இப்போ ஃபீல் ஆகுது. இப்போது புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டிவிஎஸோட ரைடர் 125 வேரியண்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேவரேஜ் உங்கள் வாய்ஸ் CCO. See you later.